அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ரிஷப ராசி அன்பர்களுக்கு 14/4/2026 கும்ப ராசி சதயம் நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோங்க. நம்ம ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசியிலும் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடையக்கூடாது. அதே நேரத்தில் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகர ராசிக்கும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடக ராசிக்கும் இந்த ஆண்டு இறுதியில் பயிற்சி அடையாது. இதுதான் ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடியதுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷப ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதத்திலையும் எல்லா தேவைகளும் அதிகமாக பூர்த்தி செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை அடைஞ்சே ஆகக்கூடிய நபர்களும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். தன் ஆசைப்பட்ட பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை வாங்குவாங்க. தன்னுடைய இலக்குகளை அடையிறதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் அதை செய்யக்கூடிய நபர்கள். எனக்கு இது பிடிச்சிருக்குங்க, இதை கண்டிப்பாக நான் செஞ்சாகணும்னா கண்டிப்பாக செய்வாங்க. அடுத்தவங்கக்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அதை காப்பாற்றுறதுக்கு நிறைய போராடக்கூடிய நபர்களும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எனக்கு தேவைங்கிறதெல்லாம் கிடைச்சதுங்க, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் என்கிட்ட இருந்தது, ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரியல, திடீர்னு எல்லாத்தையுமே இழந்துட்டேன், எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சுங்க, இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் தனிமரமாக நிற்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துடுச்சு, என்ன நடந்ததுனே தெரியல, நான் செஞ்ச சின்ன தவறு தான் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை செஞ்சிருச்சு, அந்த தவறை மட்டும் நான் செய்யாமல் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய லெவலே வேறங்க, ஆனால் இன்றைக்கி நான் இருக்கிற நிலை என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. எல்லாம் இருந்ததுங்க, எனக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் நினச்சது கிடைக்கும், வேணுங்க ஆசைப்படுறது உடனுக்குடனே என்னால் வாங்க முடியும், அடுத்தவங்களுக்கு எந்த விதத்துலையும் உதவி செய்யலாம், எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நானே பெறக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்தது. இன்றைக்கி நான் செஞ்சதுனால தான், நீ பண்ணது தான்ப்பா இதுக்கு உனக்கு உண்டான தண்டனை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மற்றவங்களை நம்மளை பார்த்து ஒரு காலத்தில் பெருமையாக பேசணும் கூட இன்றைக்கி எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இன்றைக்கி நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே உன்னுடைய செயல்பாடுகள் தான் சொல்லிட்டு எல்லாருமே நம்மளை குறை சொல்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. இந்த நிலையில் என்னோடய வாழ்க்கையில் மாறவே மாறாதான், நினச்சபடி மறுபடியும் என்னுடைய வாழ்க்கை திரும்ப கிடைக்காதா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த பராபவ வருடம் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியது, நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஏன்னா இன்றைக்கி நான் செய்யக்கூடிய வேலை என்னுடைய படிப்புக்கும் நான் செய்யக்கூடிய வேலைக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாதுங்க, வேறு வழியே இல்லாமல் இந்த வேலையை செய்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு. என்ன பண்ணுறதுங்க, சூழ்நிலைகள் சரியில்லை, வேறு வழியில் இந்த வேலையை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கேன், எனக்கும் அந்த வேலை பிடிக்கல, இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க, ஏதாவது ஒன்று இந்த நிதி நெருக்கடிகள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் இல்லைங்களா, வேறு வழி இல்லாமல் இந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அமையாதா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி, நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு துறையில் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு திடீர்னு அந்த வேலையை விட்டு போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு, காரணமே அந்த வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன், எனக்கு அடுத்த வேலை கிடைக்காத அளவுக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு அந்த வேலையில் ஒரு ப்ரமோஷனோ அல்லது அது வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாத இருக்குதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், இல்லை இந்த இடத்துல இருந்து வேறு ஒரு வேலைக்கு மாற்றம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போவீங்க, அந்த வேலையில் ஒரு மாற்றம் நடக்குங்க, அங்கே பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு துறையை தேர்வு செய்வதற்கான ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது அமையும். ரொம்ப நாளாக அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு மைண்டில் இருக்காங்க, ஆனால் எனக்கு ஒரு சரியான வேலை அமையலைன்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமைய போதுங்க. தொழில் சார்ந்த சில யோகங்கள், இந்த தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள், மற்றவங்க என்னை பார்த்து ஆரம்பித்தவங்களாம் இன்றைக்கி ஓஹோன்னு இருக்கிறாங்க, நான் ஆரம்பித்த பிஸ்னஸ் எனக்கு அப்புறமா வந்தவங்க கூட இன்றைக்கி என்ன ஓவர்டேக் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு, என்னோடய நிலை எதுவுமே மாறவே இல்லை, ஏன்னா
நிறைய திறமைகள் இருக்குது, நிறைய ஐடியாஸ் எல்லாம் இருக்குங்க. அது எல்லாத்தையுமே கரெக்டான விதத்தில் தான் பயன்படுத்துகிறேன். ஆனால் என்ன சூழல் என்னன்னே தெரியலைங்க. என்னால் சரியான விதத்தில் அந்த வேலையில் ஒரு தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது. லாபம் வரலைன்னா கூட பரவாயில்லைங்க, நஷ்டத்துலேருந்து எப்படியாவது தப்பிச்சிட்டா போதுங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. அதே தொழில், அதே துறையில் அதே மாதிரி தான் வந்து ஆப்போசிட்டில் என் பக்கத்தில் இருக்கிறவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பிஸ்னஸ் ஓஹோன்னு நடக்குதுங்க. என்னுடைய நிலை அப்படியே தான் இருக்குதுங்க. பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் உங்கள் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம், நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நிறைய பிளான் வச்சுட்ருப்பீங்க, அதை கரெக்டான டைமில் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக இதை மாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். உங்கள் பிஸ்னஸில் நிறைய புதிய ஐடியாஸை உருவாக்கி அந்த ஐடியாஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியான விதத்தில் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்களுடைய கூட்டாளிகள் அப்படிங்கிறவங்கள பழைய கூட்டாளிகளை விலக்கிட்டு புதிய கூட்டாளிகள் ஒப்பந்தத்தில் வந்து ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், புதிய பார்ட்னர்ஸை இணைப்பீங்க. பழைய ஆட்களை எல்லாம் தூக்கிட்டு புதிய ஆட்களை வந்து உட்கார வைக்கிற அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு இது ஒரு கரெக்டான காலகட்டங்கள் இருக்கும். படிப்படியாக உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து நீங்களே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக வருங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள், இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நானாக வந்து எனக்கு இந்த லைஃப் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய ஆசைப்பட்டேங்கன்னா, அந்த நான் ஆசைப்பட்ட லைஃப்பை என்னால் அமைச்சிக்க முடியறதில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தது. சரியான நிறைய பேர்த்துக்கு வந்து தான் விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருந்தது. சில பேருக்கு அந்த யோகம் மீறி தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடையக்கூடிய அளவுக்கு சில பந்தங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப நாளாக விருப்பப்பட்ட நபர்களை திருமணம் செய்யக்கூடிய யோகம் இருக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் அப்படிங்கிறது ஒன்று தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு கூட கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் கூட கண்டிப்பாக திருமண ஒப்புதல்கள் பெறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டோங்க, மறுபடியும் ஒரு அடுத்த லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ரெண்டாவது திருமணம் செய்கிறதுக்கு இது ஒரு யோக காலமாக, இல்லை அடுத்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தொடங்குறதுக்கு இது ஒரு பெட்டரான டைமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல டைம் அப்படிங்கிறது இருக்குங்க. புதிய திருமணம் தான் ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிறத சார்ந்த யோகங்கள் கூட இந்த நேரத்தில் ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்குங்க. ஏன்னா இந்த குழந்தை இல்லாததுனால நிறைய பேர் நிறைய விதத்தில் நிறைய நம்ம காதுபடவே நிறைய பேர் பேசியாச்சுங்க, எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு யோகம் இல்லை அப்படின்னா கட்டாயமாக நம்மளுடைய ஒரு நல்லது கெட்ட விஷயத்தில் கூட கலந்துக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய மனநிலையை மாற்றிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. கூடிய விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. நீண்ட நாட்களாக திருமணமாயும் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு குழந்தை பாக்கியம் சார்ந்த சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணமே இல்லைங்க, இதுதான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கூட சரி நம்ம பண்ணது தான் தப்புன்னு சொல்லி அதுக்குண்டான தண்டனை அனுபவிக்கலாம். ஆனால் செய்யாத தவறுக்கு இன்றைக்கி இவ்வளோ மிகப்பெரிய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க மாதிரி காரணமே இல்லாமல் ரெண்டு பேருமே பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருக்குது. எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன், எல்லா தவறுக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி எந்த தவறும் செய்யாத எண்ணிக்கை எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. அதே நேரத்தில் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, நம்ம செஞ்ச சிறிய தவறு தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிருக்கு. இந்த தப்பு மட்டும் செய்யாமல் இருந்தோம்னா இன்றைக்கி நம்ம நிச்சயமாக நம்மளோட லைஃப் நல்லா இருந்திருக்குமே, மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, அந்த தவறுகளை திருத்தி கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு நிறைய மனவேதனைகள் மன உளைச்சலோடு இருந்திருப்பீங்க. அந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. அந்த வாய்ப்பில் உங்களுடைய தவறுகளை சரி செய்கிறதுக்கான ஒரு யோகங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நிச்சயம் உருவாகும். உங்களை வேண்டாம்னு சொல்லி விலகி போனவங்க, உங்களை விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய தவறுகள் ஓகே செஞ்ச தப்புக்கு அவருக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்துரு. இத்தனை வருஷமாக அவர் பிரிஞ்சு வாழ்ந்ததே அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது பிரிந்த காதலர்கள் கூட ஒன்றிணைவதற்கான யோகம், ஒரு லைஃப் நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருந்துச்சுங்க, நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருந்தோம். ஆல்ரெடி ஒரு லைஃப்லேருந்து வெளியே வந்தாச்சு, இப்போ புதிய ரிலேஷன்ஷிப் கூட நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தோம். திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க, என்னை விட்டு போகிற மாதிரி சூழ்நிலைகள், என்ன வேண்டான்னு விலகி போகிற அளவுக்கு சில சுச்சுவேஷன் வந்துருச்சு. அந்த சூழ்நிலைகள் மறுபடியும் அவங்க திரும்ப வருவாங்களான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லிட்டு விலகி போன உறவுகள், விட்டுட்டு போன உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க.
நிச்சயமாக எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். சொந்தமாக வீடு கட்டக்கூடிய ஒரு அனுகூலமும், சொந்தமாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில யோகங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. ஏன்னா கடைசி வரைக்குமே வாடகை வீட்டிலே வாழ்ந்துருமோ, நமக்குன்னு சொந்தமாக வீடு கட்ட மாட்டோமோ அப்படிங்கிற ஏக்கங்கள் அப்படிங்கிறது குறையும். கட்டாயமாக அதுக்குண்டான முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. சொந்தமாக வீடு வாங்குவீங்க, இல்லைனா சொந்தமாக ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. வண்டி வாகனம் சார்ந்த சில அனுகூலங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்க போதுங்க. ரொம்ப வருஷமாக வந்துட்டு எல்லாத்துக்கும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எதையுமே சரியான விதத்தில் செய்ய முடியலங்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் உங்களை விட்டு முழுமையாக விலகுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய தொந்தரவுகளை கூட சரி செய்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. மருத்துவம் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதாவது விருப்பப்பட்ட ஒரு கல்வித்துறை, விருப்பப்பட்ட ஒரு கல்வியை தேர்வு செய்வதற்கான யோகங்கள், மற்றவங்க உங்களை பார்த்து பரவாயில்ல நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்திருக்கீங்க, ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய துறை சார்ந்த சில படிப்புகளை படித்து அதில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், அதாவது கவர்மெண்ட்டு ஜாப்புக்காக சில எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்குமானா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்க கூட இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. கடன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. காரணமே இல்லாமல் கடன் வாங்கி அந்த கடன் இன்றைக்கி கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு சில சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது வச்சு சின்ன சின்ன விஷயமாக ஆரம்பிச்சதுங்க இன்றைக்கி பெரிய லெவலில் வந்து நின்றுடுது. எப்படியாவது இது முழுமையாக அடைக்கணுங்க, அதுக்குண்டான முயற்சிகள்லாம் எடுக்கிறேன், எந்த விதத்தில் எனக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஃபேமிலி ரிலேட்டடாகவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாகவோ அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. பழைய அமைப்பு, அதாவது அந்த பழைய கடன்களை அடைப்பதற்கான சில பாக்கியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உருவாகும். நிச்சயமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் உருவாகுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.